ஸோ ரஜினியை வச்சு கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து 3 படம் எடுத்துட்டார். 3மே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இதுக்கிடையில் ரஜினி வந்து 2 கன்னட படமும் பண்ணிட்டார். ஸோ இப்போ 4வதா ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கே பாலச்சந்தர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ வரிசையாக படங்கள் ரஜினியை வச்சு பண்ணணுங்கிறது அவருடைய எய்மாக இருக்குது. ஏன்னா அவருடைய இந்த ஸ்டைல் மேனரிசம்லாம் கேபி அவர்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இவருடைய ஸ்டைல் வேறு, ரஜினி ஸ்டைல் வேறு அப்படிங்கிற மாதிரி போகுது. போகிறத பார்க்கும்போது கேபி வந்து ரஜினியை கூப்பிட்டு, உனக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன் ரஜினி, நம்ம இமிடியேட்டாக ஷூட் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்கிறாரு. சார் என்ன சார் கேள்வியே இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் போகலான்றாரு. சரி, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம 3 படம் பண்ணிட்டோம், கன்னட படம் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்து உனக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சார் சார் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. பேசிகிட்டு இருந்ததுன்னா உனக்கு பிடிச்சிருக்கா, கதை கேட்டியா, எல்லாமே ஓகே அப்படின்போது கேட்டிருக்கேன் சார். ஸோ நீங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து இப்போலாம் வேண்டாம், வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்திக்க, ஒன்றும் தவறே கிடையாது, நான் எப்போனாலும் ஒன்று வச்சு படம் பண்ணுவேன், நீ எப்போனாலும் என்கிட்ட வந்து படம் பண்ணுமான்னு கேளு, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி இந்த 3 படங்களை பார்த்துட்டு புதுசாக ஒருத்தர் உள்ளே என்ட்ரி ஆகிறான், என்னமோ இருக்கு அவங்ககிட்ட, இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸில் அடித்து என்கிட்ட சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதானே உண்மை, நானே எதிர்பார்க்கல, நீ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டு, இவ்வளோ வேகமாக இருக்கு இன்றைக்கி பாரு, ஏன் என்னுடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைலே வேறையா, இப்போ உனக்காக நான் மாற்றிருக்கேன், என்னுடைய படம், அதை இந்த படங்களை நீ பார்த்துருக்கேல, நீ நிறையா சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டார். சார் பார்த்ததுனால தானே சார் பேசினேன் அப்படின்றார். ரொம்ப அடக்கமாக அதை. ஸோ இப்போ உனக்காக என் ஸ்டைலே மாற்றி படம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் 3 முடிச்செல்லாம் நான் பண்ண வேண்டிய படமே கிடையாது, என்னோடய ஸ்டைலே கிடையாதுன்றாரு. ஸோ உனக்காக பண்ண படம், இப்போ அடுத்து பண்ண போகிறதும் ஸோ உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை வாங்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் வந்ததுன்னா நீ யோசிக்காத, நீ பண்ணு. ஏன்னா இப்போ என்னுடைய டைரக்ஷன்லேயே நீ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே பேட்டர்னாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிடக்கூடாது. மற்ற டைரக்டர்ஸ்ட்டு நீ போகும்போது தான் அந்த டைரக்டர் வந்து உன்னை வந்து பல விதமாக யூஸ் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. அப்போது உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் நிறைய வெளிப்படும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா இப்போ உனக்குன்னு சொல்லி ரசிகர்கள் அப்படியே வர்றது மாதிரி தெரியுது, பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, மக்கள்கிட்ட நீ ரெஜிஸ்டர் ஆகிட்ட. அடுத்த படம் போது நல்லா செலக்ட் பண்ணு, கதை தான் ரொம்ப முக்கியம். இல்லை ஹீரோவா வில்லனா என்னங்கிறலாம் யோசிக்காத, இந்த கதைக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத யோசி. 10 சீன் வந்தாலும் அது வந்து பேசப்படணும் அப்படின்னு கேபி வந்து ரஜினியை கூப்பிட்டு பர்சனலாக பேசுகிறாரு. நிச்சயமாக சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சார், அடுத்த படமும் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டைலில் தான் சொல்லியிருக்காங்க சார், அது இன்னும் பேசி முடிச்சோன்னா உங்கள்கிட்ட தகவல் கொடுக்குறேன் சார் அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சம்பளம் கூட வந்து எதையுமே கோட் பண்ண வேண்டாம், அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பாரு, கண்டிப்பாக உனக்கு ஒன்று வேல்யூ இப்போ வந்துருச்சு, கதைக்கு இவ்வளோன்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுவாங்க, நீ சம்பளம் வாங்கிக்க, கொடுக்கறத நீ வாங்கிக்க. நீ கேட்ப தெரியுமா ஒரு தடவை, அது கேட்கவே வேண்டாம், நீ கேட்காமையே உனக்கு வந்து பணங்கள் லட்சங்களை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. இதுதான் சினிமா. இப்போ கொடுக்குறத வாங்கிக்க, அதுக்கப்புறம் அவங்களே தருவாங்க உனக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி சரி சரின்னு மட்டும் ரஜினி சார் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படி போகும்போது ஸோ அடுத்த படத்தினுடைய வேலைகளை கேபி ஆரம்பிக்கிறார். சுஜாதா ஹீரோயின், இதுலேயும் கமல்ஹாசனுக்கு ஒரு ரோல் தர்றார். ஏன்னா கேபி அவர்களுக்கு வந்து ரஜினியும் கமலும் 2 கண்கள் மாதிரி. ஸோ அதனால் யாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவர் மனசு இல்லை. ஸோ கமலுக்குன்னு அந்த கதையில் ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. ஸோ கமலுக்கு ஒரு கேரக்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக சார் அவர் இல்லாமல் கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஜினி சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்போது சுஜாதாவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சுஜாதாவை கூப்பிட்டு இது மாதிரிமா ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீ எப்படி அவளோட தொடர்கதையில் நீ பண்ணியோ அதை விட பவர்ஃபுல் கேரக்டர் தான் இது, உன்னுடைய பொசிஷன் என்ன இருக்குது இப்போ அப்படின்னு கேட்குறாரு. சார் இது மாதிரி தெலுங்கு மலையாளம் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்போனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடுவோம் சார்ன்றாரு. ஓகேன்னு சுஜாதா கூப்பிட்டு கதை சொல்கிறாரு. கதையெல்லாம் வேணாம் சார்ன்றாங்க. இல்லை கதை கிட்ட தானே நீ வந்து உள்ளே வாங்க முடியும்போது ஸோ ரஜினியை கூப்பிட்றாங்க. ஸோ கேபாய் வந்து ஒரு கதை சொல்கிறார். இப்போ ரஜினி அவர்களுக்கு கமல், சுஜாதா எல்லாம் சொல்லும்போது 3 விதமான ரோல் கேரக்டர்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சுஜாதா சொல்கிறார். ரஜினி சாரும் வந்து சார் இதில் ஏதாவது நான் ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன் சார், அதுக்கு தானே படமே பண்ணுறேன், இப்போ 3 முடிச்சில் வந்து சிகரெட்டை தூக்கி போட்டேன். ஸோ அது இன்றைக்கி வந்து இளைஞர் மத்தியில் அது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு. உன்கிட்ட இருக்கிற ஸ்டைலு என்னமோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணு, ஒன்றும் தவறே கிடையாது. உன்கிட்ட இருக்கிறத ப்ளஸ்ஸே வந்து அந்த ஸ்பீடு, அந்த ஸ்டைலு, தமிழ் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி தான். ஸோ தமிழே ஒரு அழகாக இருக்குது உங்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்குறதே. சுந்தர தமிழ் அப்படிம்பாங்க, சுத்த தமிழில் பேசணும் அப்படிம்பாங்க. நீ பேசுகிற தமிழே ஒரு ஸ்டைல். ஸோ நீ பார்த்தா ஒரு ஸ்டைல், நின்னா ஒரு ஸ்டைலாக இருக்கு, நீ பண்ணு அப்படின்றான். இதுலேயும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீ பிளான் பண்ணு, அது உன்னுடைய சாய்ஸில் அப்படின்னு சொல்லி கேபி சொல்லிடுறாங்க. இப்போ சுஜாத்து கட்டி கேபி பர்சனலாக சொல்கிறாரு, ஏமா ரஜினி படம் பார்த்தியாமான்றாரு. சார் பார்த்தேன் சார், 3 முடிச்சு பார்த்தேன் சார், பயமாக இருக்குது சார் அவர் பார்த்தாலே அப்படின்றாங்க சுஜாதாங்க. அவர் படத்தில் தான் அப்படி இருக்கார், நேரில் குழந்த மாதிரிமா அவர் ரொம்ப அமைதி, பேசுகிறதுக்கே கூச்சப்படுறாரு
அப்படின்னு சொல்லி ரஜினியை கூப்பிட்டு சுஜாதாட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. இல்லை சார் நேரில் 3 முடிச்சில் பார்த்தா அவ்வளோ பயமாக இருந்தது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே, நேரில் இப்படி குழந்த மாதிரி இருக்கீங்களே சார் நீங்கள் அப்படின்னு சுஜாதா சொல்லிடும் போது ரஜினி வெக்கப்படுறாரு. கேபி சார்கிட்ட என்ன சார் அப்படின்றாரு. இல்லையா ஒன்று அந்த 3 முடிச்சை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டான்னு எனக்கே ஃபோன்லாம் வருதுயா, இப்படி ஒருத்தரை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்கே இல்லை அதில். இப்போ நான் முன்னாடியே சொல்லி சுஜாதா கிட்ட டீல் சொல்கிறார் கேபி. அம்மா இவர் வந்து ஷார்ட்டில் நான் போயிட்டுருக்கும்போது இவர் எதையாவது ஒன்று ஸ்டைலில் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட நான் விட்டுட்டேன். இப்போ வந்து அவர் ஸ்டைலுக்கு நான் படம் பண்ணுறேன். ஸோ என் ஸ்டைலில் கிடையாது. அதனால் ஃப்ரேம் வந்து பர்டிகுலர் ஒரு ஃப்ரேம் நாங்கள் வைப்போம். இப்போது அந்த ஃப்ரேம் நான் வைக்க முடியல, ரஜினிக்காக நான் ஃப்ரேமை மாற்றிருக்கேன். அதனால் அவர் வந்து இப்படி நின்று பேசிட்டே இருப்பார். டக்குன்னு அப்படி ஒரு ரோல் பண்ணி திரும்பி ஒரு டைலாக் பேசுகிறாரு. இப்போல்லாம் ஷார்ட் அவர் பிரிச்சிருவார். ஏன்னா அபூர்வராங்களே ஃபஸ்ட்டு ஷார்ட்டை எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. டோர் திறக்கிற ஷார்ட்டை ஒரு டோரை திறந்து வானா நல்லா இருக்கா சார் வித்தியாசம் பண்ணுறான்னு சொல்லி 2 கையில் அடித்து 2 டோரை திறக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டை வச்சார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஷார்ட் அது. ஸோ இப்படி என்னென்னா ஃப்ரேமில் நம்ம ஒன்று சொன்னோம்னா அவர் அடிஷ்னலாக சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிடுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதனால் நீ ஷார்ட்டு பண்ணும்போது இந்த மார்க்குன்னு சொல்லி நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதேன்னு சொல்லிவிட்டு சுஜாதாட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கமலுக்கு தெரியும், கமல் வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். அதுக்காக தான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு டேக் போகும்போது நீ பாட்டுக்கு பிரேக் ஆகிட்டேன்னா கஷ்டமாயிருமே, திரும்பி ஒன்மோர் போகிறது கஷ்டம் அப்படின்னு சுஜாதாவை கூப்பிட்டு ரஜினி இப்படி தான் இப்படி திரும்புவார், இப்படி பார்ப்பார், இப்படி பண்ணுவார், எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் ஸ்டைலாக. பட் அந்த அவுட்புட் வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 முடிச்சு அப்படி தான் நீ பயந்தேன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் இவர் ஸ்டைலில் நான் படம் பண்ணதுனால தான். ஸோ இந்த படமும் இவருடைய ஸ்டைலுக்காக தான் நான் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சுஜாதா கேட்டால் கேபி சார் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டார். சுஜாதா வந்து ஃபுல்லாக ஃபீட்பேக் எடுத்துட்டாங்க. ரஜினி இப்படி தான் ஃப்ரேம்குள்ளே இது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி ஷூட்டிங் போகுது. அப்போது ரஜினி சார் வந்து கேபி சார்கிட்ட சொல்கிறாரு, சார் 3 முடிச்சில் இந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பண்ண நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க சார், இதுலேயும் எதாவது ஒன்று பண்ணுவோம் சார். நான் சிகரெட்டை தூக்கி போட்டால் அது இதுன்னு மேட்ச் ஆகுது அப்படின்னு. இல்லை சார் இதில் வேறு சார் அப்படின்றாரு. வேறையா என்ன சொல்லு அப்படின்றாரு. கேபி சார் மெதுவாக பேசி பண்ணவர் ரஜினிகிட்ட பேசி ரஜினியோட ஸ்பீடு அவருக்கு வருது. அப்போது சார் இந்த கேரக்டருக்கு வந்து ஹேர் ஸ்டைலில் மாத்திரம் சார் அப்படின்ட்டார். ஹேர் ஸ்டைல் எப்படி அப்படின்ட்டார். சார் லெஃப்ட்டில் ஓப்பெடுத்து பண்ணால் அது கொஞ்சம் டோன் மாறும் சார் அப்படின்ட்டார். அப்படியா இங்கே காமி அப்படின்றாரு. டக்குன்னு எடுத்து ரஜினி சார் அப்படி சிவி வச்சுட்டு ஃப்ரேம் காமிக்கிறாங்க. அப்போ நல்லா தான் இருக்குது இதுவும், சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார் கேபி சார். அப்போது சார் அடிஷ்னலாக ஒன்று பண்ணலாமா சார்ன்றார். என்ன அப்படின்னு, இந்த ஃப்ரேம் கிளாஸ் ஒன்று போட்டு பண்ணுவோமா சார்ன்றார். கிளாஸ் போட்டால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக தெரியுமேப்பா, இது கிளாஸ் தேவையில்லை இந்த கேரக்டருக்கு அப்படின்றாரு. இல்லை சார் அந்த கிளாஸ் போட்டு பண்ணோம்னா அதில் ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்றாரு. கிளாஸில் என்னையா ஸ்டைலு எடுக்க போகிறீங்க போட போகிறீங்க அதானே சார். சார் இல்லை சார் அது இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா இங்கே சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்றாரு. டக்குன்னு இந்த கிளாஸை போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு சுஜாதாட்ட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியும், அவர்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் தெரியும் உங்களுக்கு மேட்டர். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளாஸை ரிமூவ் பண்ணி இந்த ஷர்ட்டில் இப்படி தொடச்சிட்டு 3 ரோல் பண்ணி சக்குன்னு போடுவார். அதை நிப்பாட்டு எப்படி அப்படின்றாரு திரும்பி கேபி சார். சார் இந்த கிளாஸ் தொடச்சிட்டு அப்படி ஒரு ஸ்டைலில் ஒன்று போட்டால் நல்லா இருக்கும் சார் அப்படின்றாரு. பண்ணிங்க அப்படின்றாரு. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஸ்பீடாக போனோன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே தெரியலையாப்பா எனக்கு, கொஞ்சம் மெதுவாக பண்ணுன்றாரு. சார் இது ஸ்பீடாக பண்ணால் தான் நல்லா இருக்கு சார். ஷார்ட்லெஸ் நீ ஸ்பீடாக பண்ணுப்பா, இப்போ ரிஹர்சல் தானே, எனக்கு எப்படி பண்ணுறங்கிறத காமி அப்படின்ட்டாரு. அப்போ அந்த கிளாஸை எடுத்துகிட்டு ஷேட்டில் இப்படி தொடச்சிட்டு ஒரு 2 ரோல் பண்ணி இப்படி போடுவார். காமிக்கும் போது இது எப்படியா பண்ணுற, கிளாஸ் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது சார், உள்ளாது சார் அப்படின்ட்டு. ஸோ கேவி சாரே மிரண்டு போய் சிரித்து சரி ஷார்ட் போகலாமான்ற, ரிஹர்சல் ஓகே ஷார்ட் போகலாமான்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் தெரியும். டக்குன்னு கிளாஸை போடுவார், டைலாக் பேசுவார். ராமநாதன்ற ஒரு கேரக்டரில் வந்து மிரட்டியிருப்பார். சுஜாதா அந்த கேரக்டரில் இவரை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிரும், வேர்த்துலாம் விறுவிறுத்து போயிடும். அப்படி ஒரு கேரக்டர் ரஜினிக்கு ஒரு கேரக்டர் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற விடையே போவாங்க. சுஜாதா பேசுவார், டக்குன்னு திரும்பிட்டு ஒரு ஆங்கிள் ஒன்று பார்த்துட்டு டக்குன்னு கரடி கழட்டுவார், ஷேப்பில் டக்குன்னு திறப்பார், 3 ரோல் டக்குன்னு தூக்கி போடுவார், அப்படி பேச திரும்பார். கேவி பார்த்துட்டு டேக் ஓகே அப்படின்றாங்க. பார்த்துட்டு நீ இதுக்கு மேலே என்னையாக தான் வச்சுருக்க உள்ளுக்குள்ளே, நீங்கள் ஒன்று ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கும்போது, சார் இது இப்படிலாம் கொஞ்சம் பண்ணால் தானே சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேரக்டருக்கு புதுசாக இருக்கும்போது. கண்டிப்பாக புதுசாக இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஆர்டிஸ்ட்டுமே பண்ணாத விஷயம் கிடையாது. தலையை சீவுற, தலையை கலைச்சி விட்ற, சிகரெட்டை தூக்கி கையில் வச்சு பிடிப்பானா டக்குன்னு தூக்கி போடுற, வாயில் போகுது. கிளாஸில் எடுத்து போடணும்னு பார்த்தா அந்த கிளாஸ் எடுத்து ஷேட்டு வச்சு 3 ரோல் பண்ணி போடுற நீ. அவன் இதுக்கு மேலே என்ன தான் நீ வச்சுருக்க நீன்ற சார். அந்த அதாவது படத்தினுடைய கதையில் நான் கேட்கும்போது
ஸோ அதுக்கு மாதிரி மைண்டில் எனக்கு ஓடுது சார் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறார் கேபி கிட்ட. கேபி பார்த்துட்டு, ஓகேயா, உனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கியா, உன்னை தேடி எல்லா பேரும் வர ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ கவலைப்படாத, நான் வந்து எனக்கு டேட்டு கூடியா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஸோ வளர்ச்சி உனக்கு, நீ போகிற அந்த பயணம் வந்து ஒரு புயல் உருவாயிருச்சியா, சூறாவளி மாதிரி நீ வந்துட்ட இண்டஸ்ட்ரிக்கு, உன்னை இனிமேல் அடக்கவே முடியாது யாருனாலையும் அப்படின்னு சொல்லி கேபி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரஜினி சார் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் நான் வந்து படம் வந்து ரெடியாக இருக்கேன் சார்ன்றேன். அவர்கள் படம் தயாரிக்கிறாங்க, பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க. படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட கேபி சார் வந்து ரஜினியுடைய அந்த வளர்ச்சியை மேலும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் தான் கேபி சார் வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் முடிவு பண்ணுறேங்கிறார். ரஜினியை கூப்பிட்டு வச்சு, ரஜினி நான் ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாரு. சார் என்ன சார் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, நல்ல முடிவு தான், இரு நம்ம சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மைண்ட் எனக்கு ஓடிடுச்சு ஒரு படம். அது வந்து என்ன கேரக்டர் அப்படிங்கிறத நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்றதை நம்ம பேசுவோம் சார் அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. ஸோ அவர்கள் முடிஞ்சு ஹிட் ஆகுது. அடுத்த ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி கேபி ரெடி பண்ணுறாங்க. அது என்ன படம், என்ன விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.